ஹலோ மக்களே, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டிலே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா வடகறி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து அந்த இதுவை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தட்டையாக பேனில் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி பொரிச்சு எடுத்திங்கன்னா வடை வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து லைட்டாக நீங்கள் பிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து குக்கர் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், லவங்கம் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சோம்பு அது கூடவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்பாசி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து, ஒரு 2 பச்சை மிளகாவும் வச்சுருக்கோம், அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து அது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி போட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அடுத்து நம்ம பிச்சு வச்சுருக்கோம் அந்த வடை இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சர்க்கரை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 2 விசில் விட்டால் மட்டும் போதும். அதுக்கு மேலே நீங்கள் விடணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா கமகமன் வடக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுட்டு வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காம இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோசை, இட்லி எதுக்கு வேணால் சர்வ் பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனல்